எல்லா
எல்லா மதங்களையுமே நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு வந்து பரிகாரம் இல்லை. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நீ கோயிலுக்கு நடந்து போங்க, சிலர் உபவாசம் இருக்க, சிலர் ஏழைகளுக்கு யாரும் சொன்ன பாவம்லாம் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சில வேதங்களின்படி பாவங்களுக்கு எதை பாவங்களை வந்து நம்ம சரி பண்ண முடியும்னா ரத்தம் சிந்தது மூலமாக நம்ம சரி பண்ண முடியும். பாவங்கள் நடந்து போகணும்னா ரத்தம் சிந்தியாகும். அந்த கான்செப்ட் வச்சு தான் அந்த காலங்களில் ஆசிரியர்கள இந்த ஆடு எல்லாமே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இயேசுவானவரை நீங்கள் இதெல்லாம் பண்ணிட வேண்டாமா, இந்த மாதிரி தேவையில்லாத சடங்குகள் ஆலய சடங்குகள் அவ்வளோ இருக்கும். அந்த சடங்குகள்லாம் எனக்கு தேவையில்லை, வழிகள் தேவையில்லை, இதோ உங்களுக்காக நான் என்னையே வழியாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது என்ன பார்த்தீங்கன்னா எபிரேயருக்கு எழுதியிருக்கணும் 7ஆம் அதிகாரம் 27 சொல்றாரு தெளிவாக. அவர் பிரதான ஆசாரியர்கள் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டியதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே இதை ஒரே தரம் செய்து வைத்தார். ஒரே தரம் டைம் முடிஞ்சு. நம்ம பெரிய முன்னாள் போதகர் சபை போதகர் சேரடியார் போதகர் சொன்னாங்க, சிலுவைகள் வந்து இயேசு வந்து சுமக்க வச்சு அவர் வந்து சிலுவையை அரைஞ்சி கொல்லப்பட்ட ஒரு டூர். ஆக்சுவலாக இப்போ நான் சொல்கிறேன், அந்த டைமில் சிலுவை வந்து ஒரு கொலைக்கான ஒரு கருவி மாதிரி வச்சுக்கோமே, சிலுவை அடித்து அவர் அடித்து கொண்டாங்க. ஆனால் இயேசுவின் ரத்தம் அந்த சிலுவையில் சிந்திய மறு கணமே அந்த டூர் மாறி புனித சினிமா இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு வேணா அது வந்து பேசணும். அன்னைக்கு பார்க்க ஒரு வந்து இயேசு சிலுவை அறையோட அந்த சிலுவை வந்து பார்க்க பயமா இருக்கும். ஐயோ சிலுவை அறையில் அரைவாங்க, அரைச்சு கொள்ளுவாங்க, மயக்கம் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறது பயங்கரமா இருக்கும். ஆனால் சேகரையா சொன்னாரு, அந்த சிலுவை அவர் இயேசுவோட ரத்தம் அந்த சிலுவையில் பட்டவங்க அந்த சிலுவையை நம்ம எப்படி மார்பு முடியும், நம்ம ஆலயத்தை பிரதானமா அந்த சிலுவை. ஸோ அந்த சிலுவையை புனிதமாக பார்க்கிறது நாம் பார்த்தோம். அதைத்தான் நான் சொன்னேன், ஒரே தரம் உங்களுக்காக நான் அதை செய்து கொண்டேன். இன்னும் சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் முடிவு என்ன வரணும்னா, ஆண்டவர் ஆசிரியப்பு புராணத்தில் உள்ள அடையாள சடங்குகளையும் வழிமுறைகளையும் முடிவு பண்ணினார். ஃபர்ஸ்ட் ரெண்டாவது நான் எழுதிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, பிதாவின் சித்தம் செய்து முடிந்தது. பிதா பரம்பிதா அவரோட சித்தம் செய்து முடிந்ததுன்னு சொல்றாங்க. இயேசு தலையை சாய்த்து முடிந்தது என்று சொன்னதுக்கப்புறம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கன்க்ளூஷன் பிதாவின் சித்தம் செய்து முடிந்தது சொல்றாரு. பிதா அவர் பூமிக்கு அனுப்புறாரு. குமாரனா அவரை சாரணத்தில் இறங்கி மனிதர்களோட போப்பா, அடிமையோட கொடுப்பா, பண்ணு, மக்களோட மக்களாகி அவங்களோட பண்ணு, அவங்கள வந்து சரிப்படுத்து, அவங்கள நெறிப்படுத்து, அவங்க பாவங்களை புரிய வச்சு அந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கொடு அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து பிதாவை ஒரு சித்தத்தை செட் பண்ணி ஏசப்பாவை அனுப்புறாரு. அவர் பிதா என்ன கடவுளை வைத்து செய்ய நினைத்தாரோ அதை ஒன்று கூட தவறிடாமல் செய்து அதை முக்கியம். மிச்சம் எதுவும் இல்லை. பின்னர் செஞ்சுட்டேன் காரணம் சொல்லியிருந்தேன். கடவுள் வந்து இப்போ நம்மளோட கூட இருக்கிறவங்க, நம்மளோட உறவினர்களாக இருக்கணும், நம்ம அப்பாவாக இருக்கணும், அப்பாவாக இருக்கணும், யாராக இருந்தாலும் நம்ம போய்ட்டு திடீர்னு ஒரு வயசான காலத்தில் வயது மூப்பின் அடிப்படையில் மரணம் அடைந்தால் கூட நாம் என்ன பேசுவோம், இந்த மாதிரி ஏதாவது பார்க்கலாம் பேச ஒரு சில கடமைகள் இருக்கு, அந்த இதை செஞ்சு முடிச்சு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா நம்ம எப்படி தான் வாழ்ந்தாலும் ஏதாவது வருது. ஆனால் பிதாவாக 33 ஆண்டுகளே வாழ்ந்தார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் சாதாரண வாழ்க்கை, 3.5 ஆண்டுகள் ஊழியம். அந்த வெறும் 3.5 ஆண்டுகளிலேயே பிதாவானவர் சொன்ன அனைத்தையும் அவர் செய்திருக்கிறார். எல்லாம் ஆடினா எதுவும் கிடையாது அப்படின்னு செஞ்சுருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை குடிப்பதே என்னுடைய போதனமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். அதே யோவான் 17
செய்து முடித்தேன் முடிந்தது. எல்லாமே விஷயம். இன்னொன்று சொல்லப்போனால் நம்ம பழைய போதகர் ஆண்டுடைய இப்போ இருக்கக்கூடிய சமய போதகர் என்ன செய்யாமல் பைபிள் இப்போ கேட்கணும். பைபிள் எல்லாத்துக்கும் வழி இருக்குது. இதில் எதுக்கும் உங்களுக்கு இல்லாத அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவும் கிடையாது. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சிலபஸும் பைபிள் இருக்குது. படித்தா வந்துடலாம் அப்படின்னு 2 போதகர்கள் சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய விவசாயிகள் போடக்கூடிய கூட கிடையாது. ஃபோனில் கூட வாசிக்க கூடாது. நீங்கள் பைபிள் தான் அப்படிங்கிற மாதிரியான அது புரியும். ஸோ இப்போ ரீசெண்டாக உலக நண்பர்கள் ஒரு சின்ன காரியம் நான் சொல்லுவேன். ஒரு பெரிய தலைவர், ஒரு பெரிய தலைவர், அவர் வந்து ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. அந்த இயக்கம் இவராக ஆச்சு. இவர் வச்சு தான் வந்தேன். இவர் தான் அப்படின்னு அவரை வச்சு ஒரு பெரிய இருந்தார். கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டாருன்னா, யாரை வைத்து இவர் தான் எனக்கு பெரியவர் அப்படின்ற ஊரெல்லாம் தமிழ் அப்படித்தாரோ அவர் வந்து ஒரே நடத்தி இல்லை சரியில்லை சரி அப்போ போய் கேட்குறோம். 20 வயசு இல்லையா இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் அவரை சொன்னீங்க, திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க. இல்லை, நாங்கள் வந்து அதை மறு வாசிப்பு செய்வோம். அவருடைய கொள்கை, அவருடைய கருத்துக்களை நாங்கள் மறு வாசிப்பு செய்வோம். மறு வாசிப்பு செய்யும் பொழுது இந்த காலத்துக்கு ஏற்றதையெல்லாம் அப்டேட்டடாக இல்லை. ஸோ நாங்கள் மாறிட்டோம். வேற ஒன்றும் இல்லை. மறு வாசிப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தொடர்பாக யாரை பற்றி வேணாலும் சொல்லிக்கலாம். டிஜேக்கும் ஒரு ஒருத்தர் பற்றி பயங்கரமாக இருக்கலாம். உலகமே நான் மறுவாசிப்பு செஞ்சேன், நான் என் சாதி அப்படின்னு நாங்கள் ஒருத்தருக்கோம். அந்த மாதிரி மறுவாசிப்பு ஆனால் பெரிய மாற்றம். பைபிளில் இயேசுப்பா கூறிய வார்த்தைகள் நிறைய. நான் ஒரு பைபிள் வச்சுருக்கேன், 2 பைபிள் கடவுள் சொல்லலாம், 2 அவர் பேசணும் 2. ஸோ அதை பார்க்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் உதிர்த்த வார்த்தைகள் ஒன்று கூட இன்னைக்கு வந்து மறுவாசிப்பே செய்ய முடியாது. இன்னைக்கு வேணா அவரோட கோர்ஸ் எடுக்கலாம். அந்த கோர்ஸ் எடுத்து கொண்டாந்து பொறுத்து பார்த்து நம்ம ஸ்பீச் கொடுக்கலாம் முடிஞ்சு அவர் இதை சொன்னார், இது சரி அப்படி என்று ஒருவராலும் பைபிளில் இயேசு கிறிஸ்து பேசிய வார்த்தைகள் இருந்து ஒன்றையும் செய்ய முடியும். ஸோ இதுதான் சொல்றேன். அவர் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர், அனைத்துக்கும் அப்பாற்பட்டவர். முடிந்தது என்று சொல்லும் போதே பல விஷயங்களை முடித்து வைத்தார், பல விஷயங்களை ஆரம்பித்து வைத்தார். இந்த வார்த்தை முக்கியம். முடிந்தது முடிஞ்சது கிடையாது, முடிக்கவும் செய்வார், முடிச்சதுனால ஆரம்பிக்கையும் செய்வார். அந்த மாதிரியான வார்த்தைகள். 2வது அந்த வார்த்தையாக பிராவில் சித்தம் செய்யறது அப்படிங்கிற. இறுதியாக 3வது நான் சொல்ல எடுத்துக்கொண்ட என்னென்றால் வாழ்க்கையை நோக்கம் முடிந்தது. அவர் இயேசுப்பா வந்து தலையை சாய்த்து சிலுவையில் முடிந்தது என்று சொல்லும்போது வாழ்க்கையை நோக்கம் முடிந்தது அல்லது பாவத்தின் மீட்பு படி முடிந்தது. பாவத்தோட மீட்பு படி முடிந்தது அப்படின்னு சொல்றாரு. அவரோட வாழ்க்கை இயேசுப்பா வாழ்க்கையோட நோக்கம் முடிஞ்சிச்சு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவரோட வாழ்க்கை அப்படிங்கிறத பற்றி பைபிளில் நிறைய இடங்கள் இருக்கு. ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மத்தேயு 1:21. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இது ஒரு வார்த்தை அவரோட வாழ்க்கையை நோக்கம். இன்னொன்று பயங்கரமான வந்து பயங்கரமான பிரதேசம். இது இயேசுவே சாட்சி கொடுத்தார். அவரே கொடுத்தார், அவரே சொல்றார். என்ன சொல்றாரு? யோவான் எழுதின சுவிசேஷம் 18:37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவா என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்கிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், இதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன். சத்தியவாதியோடும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். இயேசு கொடுத்த சாட்சி அவரோட வாழ்க்கையோட கோல். அவர் எப்ப எங்க கொடுக்குறாங்கிறது முக்கியம். அவர் வந்து சிறுவையில் போறாரு, பிளாத்தோட வச்சு பிளாத்தி கேட்கிறாரு. பிளாத்தை நினைச்சா விடுதலை பண்ணலாம், இயேசுவே நினைச்சாலும் விடுதலை பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பாத்திரத்தை அவர் நீங்க செய்யவில்லை. நம்ம இப்போ நான் டீச்சராக இருக்கிறதுனால இப்போ பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் பண்ணிடுவேன், சின்னதாக பண்ணிடுவேன், எக்ஸ்ட்ரா எடுத்துப்பேன், தட்டிப்பேன், பேப்பர் எடுத்து வச்சுப்பேன், வாட்டர் பண்ணி எடுத்துப்பேன். இதை கூப்பி கேட்டாலே சார் நான் இல்லவே இல்லை சார், சார் இல்லை சார் நான் செய்யலை சார்,
பிள்ளைகளுடைய நம்ம வழிமுறைகள் தப்பு செய்யறதா இருக்கா அவ்வளோ தப்பு செய்வோம். ஆனால் தப்பை ஒன்றுகொள்ளக்கூடிய தைரியமும் துணிச்சலும் பெரும்பாலும் யாரும் ஏதாவது காரணம் சொல்லுவோம். பைபாஸில் போவாங்க ஏதாவது சொல்லி கடைசியாக நாலா பக்கம் முடியல, நம்ம நெருக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ள சாரி தெரியும் கடைசி. ஆனால் அந்த மரணத்திலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியும் என்ற நிலைமையில் கூட இயேசு ராஜா ஆமா என்ன ராஜானே இதுக்குதான் அவனே நீ என்ன வேணா செஞ்சுக்க இதுக்குதான் நானே அப்படின்னு சொல்லக்கூடிய உறுதி நிறைய சொல்லலாம். ஊசம் சொல்றோம் நிறைய வார்த்தையை சொல்றோம். அப்போ ஒரு டயர்டாக சீக்கிரமாக முடிக்கிறாங்க. ஸோ அந்த மூன்றாவது வார்த்தையான வாழ்க்கையை நோக்க முடியாது. அவரோட எல்லா வாழ்க்கையும் பாவத்தை விட்டு முடிக்கிறாரு, அவரோட வாழ்க்கையோட நோக்கத்தை முடிக்கிறாரு. ரைட். இதில் இதில் வந்து நான் இந்த வார்த்தையை வந்தோடனே நான் பேசலாம் அப்படின்னு நினச்சோடனே நம்ம வங்கிய சேகரை வார்த்தை எடுத்துட்டு எனக்கு ஏதாவது ஐடியா கொடுங்க, ட்ரெஸ் வச்சு ஒரு ஐடியா கொடுங்க. அவர் கூப்பிட்டு பேசலாம் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு வார்த்தை. இந்த இயேசுவோட மரணத்துக்கு அப்புறம் தேவாலயங்களில் இருக்கக்கூடிய திரைச்சீலை கிழித்தது. இதெல்லாம் நான் பேசலாம் அதான் நம்ம பேசுகிறேன். திரைச்சீலை சேரமாக பற்றி சர்ச்சோட பார்க்கும்போது யூதர்களோட ஆலயங்கள் வந்து கடவுளுக்கும் மனிதனுக்குமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய திரை இருக்கும். அந்த திரை கடினமான திரை, பெரிய திரை. அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசாரியம் இருப்பார். அவர் மட்டும்தான் உள்ள போவார், அவர் மட்டும்தான் வெளியில் வருவார். கடவுளுக்கும் அவங்களுக்கு கனெக்டர் இருக்காரு. எந்த கனெக்டர் இருக்கும், நெருக்கமான கனெக்டர் இருக்காரு. ஸோ அவர் தான் போவார், அவர் தான் செய்வார். அப்படின்னு பொழுது இயேசு இந்த வார்த்தையை சொல்லி சிலுவையில் வைக்கப்பட்டு அந்த திரைச்சியை இரண்டாக கிழிந்தது. மேலிருந்து மேலிருந்து ஏன் கிழிச்சா கிழிந்து மேலிருந்து சைடில் கிழிச்சாங்க. அதாவது கீழே கிழிச்சா நம்ம கிழிச்சிடலாம். ஏதாவது போகும்போது வரும்போது கிழிச்சுனா தண்ணி ஏதாவது கிழிந்து வாய்ப்பு. மேலிருந்து இரண்டாக கிழிந்தது அந்த கடினமான திரைச்சார் அப்படிங்கும்போது அது கடவுளுடைய ஒரு குறியீடு. ஸோ ஏன் திரைச்சியை கிழிந்தார் இல்லவா? இயேசுவோட மரணம் திரைச்சியை கிழிந்து என்ன சொல்ல வர, நீ உனக்கு என்ன எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, யாரும் கிடையாது. நீ அவர் இருக்காரு, இவர் இருக்காரு, ஆலயத்தில் அவர் இருந்தாலும் அவர் மாட்டேன், அது இருந்தாலும் அவர் மாட்டேன் அப்படின்னா சொல்ற. உனக்கு எனக்கு யாரும் கிடையாது. சாரி சார், உங்களுடைய பாதம் வந்து அவன் நேரடியாக அவங்க பேசுறாங்க. சில பேர் நம்ம ஆலயங்களுக்கு சொல்ல மாஸ்டர் சொல்றேன். நான் இப்போ சிறு வயதுலேருந்து ஆலயத்தில் எங்கள் அப்பா கூட்டிகிட்டு வருவார். நான் ஒரு 5ஆம் வகுப்பு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே உட்காந்து போய் எங்கே உட்காந்துட்டு கூட்டிகிட்டு வருவார். இத்தனை ஆண்டுகள் ஆகிடுது, இத்தனை ஆண்டுகள் இந்த ஆலயத்துக்கு எனக்கு எந்த ஒரு மீறுதலும் இல்லை, எந்த ஒரு குறைபாடும், எந்த ஒரு இடத்துலையும் யாரோடையும் முரண்படவே இல்லை. ஏன் முரண்படலை? முரண்படாமல் இருந்துச்சா? இல்லை, இருந்துச்சு. நான் எதுவும் முரண்படணும்? எனக்கு வேறு ஆலயத்துக்கு வர்றது, அவரை பார்க்குறது, அவரை பேசுறது, அது போதற்கு சங்கருக்கு முடிவெடுத்துவாங்க. அவங்க பார்ப்பாங்க, அவங்க செய்வாங்க. இதை வந்து அவர் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு. எனக்கு உண்மையிலேயே அது இல்லை. நான் என்ன சொல்ல போனேன், 7 வார்த்தை பேசுகிறது தெரியும். யூடியூப் நம்ம சர்ச் பண்ணும்போது ஃபாதர் பேசிப்பார். 7 வார்த்தைகள் பேசிக்கிறீங்களா? நீங்கள் கவனமாக இருங்கள். நீங்கள் சாதாரணமாக நினச்சிருக்கீங்க எடுத்து பேசுறது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா? அது பயங்கரமான வேலை. உங்களுக்குலாம் அப்படியே இன்னும் பயங்கர பயன்படுத்தி நீங்கள் பேசுகிறது நல்லதா கழுவப்பட்டாலே அந்த இடத்துல நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருந்தார். நான் என்ன பார்த்துருக்க வாய்ப்பு 7 வார்த்தை சேர்த்து நம்ம கூட வந்துடும். எனக்கு பயம் இருந்துச்சு. ஐயோ, நம்ம பாவி, நம்ம படுபாய், கொடுபாய், இதை போய் எப்படி நம்ம இவ்வளோ பேருக்கு மூக்கர்களுக்கு முத்தில நாம போய் எப்படி பேசுறது அப்படின்னு எனக்கு ஒரு நடுக்கம் இருந்துச்சு. ஆத்தாடி அவங்க ஐயோங்க, ஐயோ ஐயோவா என்ன வார்த்தையாது அப்படின்னா நான் வேறு யோசிக்க வருது. இதைத்தான் நினைச்சேன். எஸ் பாவம் செய்தீங்க, அவர்கள் பண்ணுறீங்க. ஆனால் இந்த ஆலயத்திற்கு எந்த ஒரு துரோகமும் செஞ்சது அவருமே சாமி போய் எந்த ஒரு ஆலயத்தை வரப்பட்டதே இல்லை. இந்த ஒரு ஆலயத்துக்கு நான் போகணும்னு நினைச்சது கூட ஆரோக்கிய நகராக தவிர அப்படின்னு இது ஒரு தகுதி போதாதா அப்படின்னு தைரியமாக இந்த ஸ்பீச் நான் கொடுத்தேன். இந்த திரைச்சியை 2020 நாட்டில் எனக்கு ஒரு
அருமையான ஒரு வாழ்க்கை போகும். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய அம்மா அப்பா வயது காரணமாக மறைக்கும் பொழுது நாங்கள் கண்களப்படி நிறைய கவலை சோதனைகள் எல்லாரும் எனக்கு வந்துச்சு. அது எனக்கு பெரிய ஒரு நெருக்கடியான காலம் இருந்துச்சு. இது எப்படி வெளியே வரும் கடவுளே, எனக்கு ஏன் இந்த சோதனை இப்படி பண்ணிட்டீங்க, போங்க நீங்கள் நான் எவ்வளோ பண்ணிங்க இந்த வயசுலேருந்து நான் வந்துட்டேன், அவசரப்பட்ட காலத்துலேருந்து வாழைக்கு வந்து எதுக்கு இப்படி பண்ணிட்டீங்க நினைக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு பெருமையான காரியத்தில் நான் சுற்றி சொல்லிட்டு காலத்தில் ரொம்ப நெருக்கடியான காலம் வச்சுங்க விளக்க தேவையில்லை நெருக்கடியான காலம். அப்பொழுது ஒரு முறை நான் மதுரைக்கு வண்டியில் போயிட்டுருக்கேன். வண்டியில் போகும்போது எனக்கு திடீர்னு ஓடிக்கலாம். சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன், நார்மல் ஓட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கேன். சரி சர்ச்சுக்கு ஒரு ஜம் பண்ணிட்டு போவோம். உள்ளே போகிறேன். உள்ளே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆலயம் போட்டப்பட்டிருந்தது. வேத சட்டங்களிலே பியானோக்கள், வயலில், மிருதங்கள் எது ஒரு மெல்லியில் இருந்து கொண்டிருந்தது. சிலை தெரிந்து கொண்டிருந்தது. கதவு உணரப்பட்டிருந்தது. யாரும் இல்லை. எந்தவித துணியும் இல்லை. நான் அப்போ ஒன்றும் இல்லை, வாசல் வரேன் கண்ணீரோடு தெரியுது. அது மோஸ்ட் பேசி முடிப்போம்னான்னு தெரியல. ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக நான் கழிக்கிறேன் நினச்சேன். ஸோ கண்ணீரோடு நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். என்ன பண்ணி எப்போ வாரத்துக்கு டேரக்டர் ஃபேஸ் டு ஃபேஸ் வா என்ன ஒரு பண்ணுறேன்னு கிடையாது ஜபம் பேசி முடிச்சுட்டு ஓகே கரெக்டாக பேசி முடிச்சு கிளம்பும்போது காரில் ஆலயத்துக்கு கூட நான் போகல. ஆலயத்துக்கு அந்த கதவு காரில் நடக்கிறேன். இப்போ 8 மணி 8, 9, 2 மணி ஏதோ வேத வசனங்கள் உழைத்தது அணையை உழைத்தது. அந்த வசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சங்கீதம் 90 வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். இயேசுவிடம் நேரடியாக பேசியிருந்தார்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க இயேசுவிட பேசுகிறேன். நான் அப்படியே மாட்டேன். இயேசு எப்படி பேசுவார்? லூசாக அவர் எப்படி பேசுவார்? போய் சொல்கிறாரு. அன்று நான் உணர்ந்தேன் இயேசுவிடம் பேசினார். 1.5 ஆண்டுகளில் நீ கையை பிடித்துக் கொண்டு சொல்லி ஒரு 2 நிற்க வைத்திருக்கிறார். என்ன ஒரு பெரிய கடவுள் பாருங்க. ஸோ நமது இந்த 6வது வார்த்தை நல்ல அருமையான வார்த்தை. இதை பேச வாய்ப்பு கொடுத்தீர்கள். எனக்குமான டைமும் மிக போகிறது நினைக்கிறேன். நான் பேசிய எல்லாத்துக்குமே நான் வெற்றி வைத்த அனைத்துமே நான் ரெடி பண்ணிட்டு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஒன்று நான் சொல்லிடுவேன். இப்போ 2 நிமிஷம் கடைசியாக நமது வாழ்க்கையில் கடவுள் முடிக்கக்கூடிய காரியங்கள் ஏராளம் அமையும். அது மட்டும் மைண்ட் வச்சுக்கேன். எல்லாம் முடிந்தது அப்படின்னு கடவுள் சொல்லிட்டு போயிட்டாருன்னா அவ்வளோதான் கிடையாது. அவர் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் முடிக்க வேண்டிய எல்லாம் முடிந்தது அப்படிங்கிறது சொல்லக்கூடிய காரியங்கள் நம்மளுக்கு நிறைய ஒரே ஒரு காரியம் 2 காரியம் இருந்துச்சு. நிறைய ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யூத் மீட் ஒன்று இருந்துச்சு. யூத் மீட்டில் அப்படி யூஜினா ஸ்கிரிப்ட் சிறப்பாக இருந்துச்சு. பயங்கரமாக டச்சாக இருந்துச்சு. நான் நினச்சிட்டு இருக்கேன் நம்ம வந்து கடவுள் கோயில் வரோம், முடியல காசு வரோம், பணம் கொடுக்குறோம், நம்ம கடமை எவ்வளோ முடிஞ்சிச்சு அவ்வளோதான். நம்ம எல்லாம் சேர்ந்து கரெக்டாக ஒரு சரியான விஷயமாக இருக்கும் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் அந்த யூத் மீட் நடக்கிற அந்த குழு சொல்லிச்சு அப்படியாது உனக்கு முடிக்கல. நீ என்று புற சார்ந்தியாக கடவுளோட போதனைகளை சொல்லி நீ ஒருத்தரையாவது நீ உனக்கு கடவுளுக்கு கொண்டு கொண்டாடும் பொழுதுதான் உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முடிந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கவர் கொடுத்த பத்திரம் வச்சிருக்கேன். ஸோ என் வாழ்க்கையில் இன்னும் முடிக்கப்படவில்லை. நான் என்று ஒருத்தரையாவது புறச்சாரியாக ஒருத்தரையாவது நான் கொண்டாந்தீங்க ஆலயத்தில் நிப்பாட்டுறோமோ அன்னைக்கு தான் என்னோட பணி முடிந்தது என்று நினைக்கிறேன். ஸோ இறுதியாக ஒரு கவிதை சொல்லி 1 யோவான் 3:16 அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருந்தால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசுவே, என் வீடு வைத்த அன்பினால் என் மனிதனாய் எனக்கு ஒரு விடுதலை சமாதானத்தை கொடுக்க என் பாவத்திற்கும் சாபத்திற்கும் பரிகாரத்தை இருந்தாங்க சிலுவையில் ரத்தம் சிந்து மறைத்து இவ்வளவாய் கொடுக்கக்கூடிய சொந்தம் அந்த அன்பை ஏற்றுக்கொள்கிறேன். அந்த ரத்தத்தினாலே என்னையும் கருவி பரிசுத்தது எனக்கு இந்த பாவ சாபத்திற்கு விடுதலை கொடுத்த ஆசிரியர் அன்புக்காக சோஸ்திரம் இயேசுவின் நாமத்தில்